நேற்றாட்டாரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டாரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம இந்த வார பலன் பார்த்துருவோம். எப்பவும் போல் திங்கள் டு ஞாயிறு ஓவரால் எனர்ஜி பார்த்துடலாம். ஓகே, ரீஜெனரேஷன் Wisdom of the Oracle பார்த்துருவோம். Universe, overall energy for this week, please. Thank you. Overall energy for this week. Round and round. நினச்சேன் சரிங்களா, ஏன்னா கீழே அநேகமாக ரைடர் வெயிட்லன்னு நினைக்கிறேன் 2 of Pentacles வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? பாருங்கள், 2 of Pentacles. இங்கே என்ன இருக்குது? 10 of Pentacles. ஓகே, ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். ஆனால் இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், ரவுண்ட் அண்ட் ரவுண்டு. அதாவது சுற்றி சுற்றி திரும்ப மறுபடியும் அதே இடத்துக்கு வர மாதிரி இருக்குது. சரிங்களா? அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது, அதாவது சுற்றி சுற்றி திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுங்கிறது. சரி, அது என்னன்னு பார்த்துருவோம். சரிங்களா? தெரியுதா? ஓகே. என்ன சிச்சுவேஷன் ஃபார் திஸ் வீக் ப்ளீஸ்? சிச்சுவேஷன் 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 ஃபார் திஸ் வீக். மறுபடியும் 10 of Pentacles தான் வருது. அநேகமாக ஃபேமிலி மேட்டர்ஸாக இருக்கும். அது நம்ம என்னென்னு கிளாரிஃபை பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம கீழே பார்த்தப்பே 10 of Pentacles தான் வந்தது. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு திருமணம் பற்றின விஷயம், சரிங்களா, திருமணம் பற்றின விஷயம், குடும்பத்தை பற்றிய விஷயம், இல்லை குடும்பத்தோட எங்கேயாச்சும் வெளியில் போகிறது, அந்த மாதிரி இந்த வாரம் நடக்கலாம். இல்லை குடும்பத்தில் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது, அதை பற்றியாக கூட இருக்கலாம். சரிங்களா? குழந்தைங்கள பற்றின விஷயம், கணவன் மனைவி பற்றினது. ஓகே, பணம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா? இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது என்ன லேப்ராடாரா என்னன்னு தெரியல, அது ரொம்ப அழகாக இருக்குது. சரி, எதுவாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா? 10 of Pentaclesங்கிறது எல்லாமே தான் நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே, நம்ம முதல் இது அவுட்கம் வரைக்கும் பார்த்துட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகே, இப்போவே பண்ணிடுவோம். தோணுச்சுன்னா பண்ணிட வேண்டியது தான். ஓகே, ஸோ 10 of Pentacles. Please clarify 10 of Pentacles, please. Please clarify 10 of Pentacles. Oh. நான் சொன்ன மாதிரி தான், பணம் அப்படிங்கிற விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது. சரிங்களா? பணம் பற்றின விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பணம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் நேரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. யாரோ ஒருத்தர் மேலே நீங்கள் நிறைய அக்கறை காட்ட வேண்டியதாக இருக்குது இந்த வாரம். சரிங்களா? அது அம்மாவாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா. இப்போ யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வாங்களா, இல்லை சமைச்சு கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா பென்டிகல்ஸுங்கிறது என்ன சொல்கிறது, நிஜம், அதாவது ப்ராக்டிகாலிட்டி, அந்த கிரவுண்டட்னஸ், ப்ராக்டிகாலிட்டிங்கிறது தான் நம்ம பென்டிகல்ஸ் சொல்வோம். சரிங்களா? இதே ஒரு 10 of Cups வந்துருந்துச்சுன்னா அவங்கள எப்படி நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்குவீங்களோ, அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே 6 of Pentacles வந்திருக்கு. ஸோ யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்துட்டு வாங்க, இல்லை சமைச்சு கொடுத்துட்டு வாங்க. ஓகேவா? இல்லை அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்கன்னா போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க.
இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒன்று ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஏன்னா 10 of Pentaclesங்கிறது மணி பற்றினது. ஸோ அது ஜாபாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ட்டு வைங்களேன், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வருத்தப்படக்கூடாது. திரும்ப திரும்ப அதே சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு புரியுது தானே? இப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, எதுவாகவே இருக்கட்டுமே. இப்போ நீங்கள் இது பணம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து பண்ணணும். இல்லைன்னா திரும்ப அதே சூழ்நிலைக்கு வந்து நின்றுவீங்க. இல்லை யாருக்காச்சும் நீங்கள் அக்கறை காட்டாமையே இருந்திருக்கீங்க, யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தரை நீங்கள் கண்டுக்காமையே இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு வைங்களேன். இதுக்கு முன்னாடி வந்து கண்டுக்காமல் இருந்தப்போ எந்த மாதிரி சூழ்நிலை ஆச்சோ அதே மாதிரி சூழ்நிலை திரும்பவும் வந்துடும் இந்த வாரம். அதனால் யாரையாச்சும் நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லை நீங்கள் யாருக்காச்சும் பணம் கொடுக்கணும், நீங்கள் யார்கிட்டயாவது பணம் வாங்கியிருந்தீங்க, நீங்கள் யாருக்காச்சும் பணம் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துருங்க. இல்லைன்னா அது மறுபடியும் உங்களுக்கு தேவைன்ட்டு கேட்கும்போது அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது இல்லையா? பாருங்கள், இந்த மாதிரி இங்கே தெரியுதா, இந்த 2 பேர்த்துக்கு வித்தியாசம் தெரியுதா? ஸோ பத்திரம். அதாவது இங்கே நெகட்டிவாக எதுவும் வரல, இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் யாருக்கு ஏதோ ஒரு கடமை இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த கடமையை இந்த வாரம் செஞ்சுருங்க. சரிங்களா? ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கடமைன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து செஞ்சுருங்க. அது யாருக்காகவே இருக்கட்டும், யாரையாவது கவனிக்கணும், யாருக்காச்சும் பணம் கொடுக்கணும் அப்படின்னா. ஆனால் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃபேமிலி விஷயத்துலையும் அப்படி தான். யாருக்காச்சும் கவனிக்கணும், இல்லை யாருக்காச்சும் செலவு பண்ணணும், குழந்தைங்கள்லாம் வருது, குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து செலவு பண்ணுங்கள். யோசிச்சு பார்த்தே செலவு பண்ணுங்கள். ஏன்னா 6 of Pentacles வரும்போது இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது. என்னதான் 10 of Pentacles இருந்தாலும் கூட 6 of Pentacles இருக்கிறதுனால செலவு பண்ணாலும் அது பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? யாரையாச்சும் நீங்கள் கவனிக்காமல் விட்டுருக்கீங்கன்னா அவங்கள கவனிச்சிருங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. சரிங்களா? ஓகே. இந்த டாக் என்ன ரொம்ப இழுக்குது இன்றைக்கும் இல்லாமல். ஓகே. ஏதாச்சும் ஒரு சைன் இருக்கலாம். நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் இந்த மாதிரி லேப்ரடார் இல்லை பெட் ஏதாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கலாம், ஒரு சைன் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே. சேலஞ்ச் இந்த வாரம் என்ன சவால் பார்த்துருவோம். ஓகே. தெரில என்ன விஷயம்ன்ட்டு, ஏன் மறுபடியும் எனக்கு இந்த மெசேஜ் வருதுன்ட்டு. யாரையாச்சும் நீங்கள் கவனிக்கணும், யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, யாரையாச்சும் கவனிக்கணுன்னா தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துருங்க, அதை கவனிச்சிருங்க. ஓகேவா? ஓகே. சேலஞ்ச் ஃபார் திஸ் வீக், மை யூனிவர்ஸ். சேலஞ்ச் ஃபார் திஸ் வீக். என்ன இன்னைக்கு? ஓகே, சேலஞ்ச் ஃபார் திஸ் வீக். ஓ, ஓகே. கண்டிப்பாக இங்கே ஃபேமிலி விஷயங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம் திரும்ப வரப்போகுது. அதனால தான் அந்த ரவுண்டு வந்திருக்கு. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம் திரும்ப வரப்போகுது. அதாவது ஒரு சில பேர் வந்து நீங்கள் யாரையும் மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. சரிங்களா? அதாவது குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை நீங்கள் மன்னிக்க வேண்டியதாக இருக்குது. அது யாரை வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அதாவது ஃபர்கிவ்னஸ்ங்கிறது வேறு, ஃபர்கெட்ங்கிறது வேறு. சரிங்களா? நீங்கள் சரி நீ பண்ணதை வந்து நான் மறந்துடுறேன் அப்படிங்கிறதுக்கும், சரி நீ பண்ணதுக்கு நான் உன்னை மன்னிச்சிடுறேங்கிறதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. மறக்கிறதுங்கிறது எப்போ வேணாலும் திரும்ப வரலாம். இதே நீங்கள் மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மனசார மன்னிச்சிட்டிங்க அப்படின்ட்டு அர்த்தம்.
மனசார மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் உங்களுக்கு வந்து அவங்கள மன்னிக்கிறது அவ்வளோ ஒரு சிரமமாக இருக்குன்ட்டு தெரியல. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அவங்கள மன்னிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் அவங்க கூட. அது கணவன் மனைவியாக இருக்கலாம். இங்கே லவ்வர்ஸுங்கிற மாதிரி வர கிடையாது. இது ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? முயற்சி பண்ணுங்க அவங்கள மன்னிக்கிறதுக்கு. சரிங்களா? மன்னிச்சிடலாம். ஓகேங்களா? மன்னிச்சிங்கன்னா நீங்கள் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா சந்தோஷம் ரொம்ப முக்கியம் இல்லையா ரிலேஷன்ஷிப்பில்? அந்த அமைதி, அந்யோன்யம், சந்தோஷம் அதெல்லாம். ஸோ நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு நினைங்க, மன்னிச்சிடலாம். மனசார மன்னிச்சிடுங்க. ஓகே. மன்னிக்க முடியாத தப்பு அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதையும் மன்னிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. பலன் பார்த்தரலாம். Universe outcome for this week, please. Outcome. ஓ, நம்ம அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வந்துட்டோமா? பரவாயில்ல. ஓகே. ஓகே. Universe outcome. பரவாயில்ல. ஓகே. நீங்கள் திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, நம்ம லைட் ஸ்டேஜஸில் தானே ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு இல்லையா? வா, இங்கே பாருங்க, குக்கு குக்கு வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? அநேகமாக கேட்காதுன்னு நினைக்கிறேன். என்னோடய ஹெட்ஃபோன் அப்படி. அதை மீறி யாருக்காச்சும் உங்களுக்கு குக்கு சவுண்ட் கேட்டுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் உங்கள் ஆசை நிறைவேறும். கரெக்டாக ஸ்டார் எடுக்கும்போது குக்கு அதோட அழகான குரலில் கூப்பிடுது. சரிங்களா? ஸ்டார் கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேறும். நீங்கள் என்ன ஆசை வச்சுருந்தீங்களோ அந்த ஆசை கண்டிப்பாக இந்த வாரம் நிறைவேறும். சரிங்களா? ஆனால் இது எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் ஆசை வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னா, அட்லீஸ்ட் அதாவது இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட நேரில் போய் சரி நான் அவனை மன்னிச்சிட்டேன், நீ எனக்கு என்னென்னமோ பண்ணிட்டேன், நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படியெல்லாம் நீங்கள் போய் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. சரிங்களா? மனசளவுலையாச்சும் அவங்கள நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா, இல்லை உங்களை நீங்களேவே மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? நீங்கள் அவங்கள மன்னிக்கிறீங்க, இல்லை உங்களை நீங்களே மன்னிச்சுக்கிறீங்க. சரி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டாம், இந்த மாதிரி பண்ணங்காட்டிக்கு தான் இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் அக்கறை காட்டாத மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் அவங்க மேலே கோபத்தில் இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு என்னவா பண்ணிட்டாங்க, அதனால நீங்கள் அவங்க மேலே அக்கறை காட்டலாம், கவனிக்கலை, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து சரி நான் அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மன்னிக்கணும் இல்லையா? மற்றவங்க மன்னிக்கிறதில்ல. ரெண்டாவது நம்மளை நம்ம மன்னிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அது நம்ம யாரும் பண்ணுறதில்ல. நான்லாம் எனக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் நான் கொடுக்கவே மாட்டேன். நான் ரொம்ப பெரிய கிரிட்டிக். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுலேருந்து அந்த குணத்தை வந்து மாற்றுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். நான் ஒர்க்கஹாலிக் ரொம்ப. அதனால் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நான் ரொம்ப என்னை திட்டிக்குவேன். அந்த மாதிரி ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் இருப்பீங்க இல்லையா? நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? நீங்கள் மன்னிச்சிடுங்க, உங்களை நீங்கள் மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேறும். சரிங்களா? ஆனால் மனசுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஆசை எப்படி நிறைவேறும், அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? ஆஹா, இது நடந்தாதான் இதுவும் நடக்கும். சரிங்களா? இதுவும் நடக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த அந்த முடிவு நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, அதாவது மன்னிப்புங்கிற முடிவு வந்து ரொம்ப பெரிய முடிவு உங்கள் சூழ்நிலையில் எடுக்க வேண்டியது. ஏன்னா இது மேஜர் கார்டு. சரிங்களா? ஓகே. கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேறும் இந்த வாரம், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? பௌர்ணமி வரப்போகுதோ, நீங்கள் நிலாவை பார்த்து வேண்டிக்கலாம். Okay, guidance, my universe, guidance, please. Guidance for this week.
இதென்ன 3 பார்த்தீங்களா? மறுபடியும் 10 ஆஃப் கப்ஸ். 2 10 ஆஃப் கப்ஸ். ஒன்று கவனிச்சிங்களா? எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாக 3 வாரம் லவ்வர்ஸ் வருது. இது 3வது வாரம் லவ்வர்ஸ் வர்றது. நானும் தம்ப்நெயில்ல லவ்வர்ஸ் இவே போட்டுக்கிட்டு இருந்தா யோசிச்சு பாருங்க. அது கொண்டு பண்ணுறதுக்கு இல்லை. நான் இதை தான் போட போகிறேன். எனக்கு தெரிஞ்சு லவ்வர்ஸ், எம்பரர், 10 ஆஃப் கப்ஸ். அதாவது கண்டிப்பாக முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஜட்ஜ்மெண்ட் முடிவெடுக்கணும், லவ்வர்ஸ் முடிவெடுக்கணும், பொறுப்பை எடுத்துக்கணும். ஒன்று கவனிச்சிங்களா? எம்பரர், எம்ப்ரஸ். ஓ மை காட், இங்கே பார்த்தீங்களா? எம்பரர், எம்ப்ரஸ். வாவ். 10 ஆஃப் பென்டிகல்ஸ், 10 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் கப்ஸ். வாவ், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நிஜமா. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மெசேஜஸ் வரல. ரொம்ப ரேர் இந்த மாதிரி வர்றது. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் முக்கியமான வாரம். சரிங்களா? ஓகே, நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். உங்கள் ஆசை நிறைவேறணும், இந்த ஸ்டார் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னா, இந்த 10 ஆஃப் கப்ஸ் தான் உங்களோட ஸ்டார் அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 10 ஆஃப் கப்ஸ் தான் உங்கள் ஸ்டார் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. எம்பரர் வந்து பொறுப்பெடுத்துக்குவார். நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும், முடிவு பண்ணணும். சரிங்களா? மன்னிக்கிறதா வேண்டாமா, என்ன ஏது, என்ன பண்ணால் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும், எந்த மாதிரி பொறுப்பெடுத்துட்டா அந்த சந்தோஷம் கிடைக்கும், உங்கள் ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறது முதல் உங்களுக்கு புரியணும். அந்த பொறுப்பை நீங்கள் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த வார பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ரொம்ப அழகான வாரம். நிஜமாக கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேறும். அதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எல்லாம் வரல, எம்பரர் வந்துடுச்சு. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? ஹாவ் அ ஹாப்பி வீக் அஹெட். அடுத்த ரீடிங்கில் சந்திப்போம். வணக்கம்.